இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஈவென்ட் புக்கிங் ஃபார்மை கிரியேட் பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம கூகுள் ஃபார்ம்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் ஃபார்ம்ஸை வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் பண்ண உடனே இங்கே blank நியூ ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லைங்க, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து என்ன மாதிரியான ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் வேணுன்றதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த ஃபார்மை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முக்கான ஒரு நேம் வந்து வச்சுக்கலாம், ஈவென்ட் புக்கிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து தேவையான ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இப்போ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃபுல் நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீல்டுக்கு வந்து நான் இங்கே ஆப்ஷன்ஸில் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபீல்டு வந்து ரிக்வயர்டுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு ஃபீல்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர். இங்கே வந்து நம்ம ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த ஃபீல்டையும் வந்து நான் ரிக்வயர்டாக வந்து மாற்றிக்கிறேன். அடுத்து இன்னொரு ஃபீல்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டுக்கு வந்து நான் இமெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வச்சுட்டு ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரிக்வயர்ட் அப்படின்றத கொடுக்கலன்னா இந்த ஃபார்மை இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணாமலே சப்மிட் பண்ணிட முடியும். பட் நீங்கள் இங்கே ரிக்வயர்ட் அப்படின்னு கொடுக்கறதுனால இந்த இமெயில் ஐடியை கொடுக்காம ஒருத்தரால் இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம எந்தெந்த ஃபீல்டுக்கெலாம் நம்ம வந்து ரிக்வயர்டு ஃபீல்டாக இருக்கோ, மேண்டிட்டரியாக இருக்கோ, அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரிக்வயர்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபீல்டை ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் யுவர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபீல்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ட்ராப் டவுனாக வைக்க போகிறோம். பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ப்ரீ வெட்டிங் இருக்குது, வெட்டிங் இருக்குது, பர்த்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து ட்ராப் டவுனில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ட்ராப் டவுனுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். Maternity, newborn baby, couple shoots and corporate events. இப்போ நம்ம வந்து எல்லா ஈவெண்ட்டையும் வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் நீங்கள் அடிஷ்னலாக ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் அடுத்தடுத்து வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஃபீல்டையுமே வந்து நான் ரிக்வயர்டு ஃபீல்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து இன்னொரு ஃபீல்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா ஈவெண்ட் டேட். ஏன்னா நம்ம ஈவெண்ட் என்ன ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே கேட்டுட்டோம். இப்போ அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் டேட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நம்ம ரிக்வயர்டு ஃபீல்டாக வந்து மாற்றிக்கலாம். அடுத்து இன்னொரு ஃபீல்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இங்கே மென்ஷன் த சைஸ் ஆஃப் த கேதரிங் அட் யுவர் ஈவெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ பேசிக்காக என்னென்னா இந்த ஈவெண்ட்டில் எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு நம்பரை வந்து நம்ம கிளைண்ட் கிட்டேருந்து வாங்கிட்டோம்னா நமக்கும் ஒரு பெட்டரான கிளாரிட்டி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த கொஷினை வந்து நம்ம ரைஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் ஆன்சராக வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதையுமே வந்து ரிக்வயர்டு ஃபீல்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்னொரு ஃபீல்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது வாட்ஸ் யுவர் பிளான்டு பட்ஜெட் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றத வந்து ஒரு கொஷனாக வச்சுட்டு இங்கே ஷார்ட் ஆன்சரை வச்சுக்கலாம். பிகாஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட் வந்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த அப்ராக்சிமேட்டான ஒரு பட்ஜெட்டை வந்து உங்கள் கிளைண்ட் கிட்டேருந்து இந்த ஃபார்மில் வாங்கும்போது உங்களுக்கும் வந்து பெட்டரான ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி ரீச் அவுட் பண்ணும்போது.
ஸோ இந்த ஃபீல்டையும் ரிக்வயர்டுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆட் ஃபீல்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபீல்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா எனி அதர் இன்ஃபர்மேஷன் யூ வுட் லைக் டு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட் கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்டுக்கலாம். பிகாஸ் அவங்க இது இல்லாமல் வேறு ஏதாவது நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கான ஆப்ஷனும் வந்து நம்ம கொடுத்துருணும். இது வந்து நான் மேண்டிட்டரியாக வைக்கல. இன்கேஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஷேர் பண்ணலாம், இல்லைனாலும் இந்த ஃபார்மில் எதுவும் டைப் பண்ணனாலும் அது வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கடுத்து இன்னொரு ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ். ஸோ எப்படி வந்து இந்த கிளைண்ட்டுக்கு நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபி பற்றி தெரியும் அப்படின்றதுக்காக இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து வேர்ட் ஆஃப் மவுத், யாராவது வந்து நம்ம தெரிஞ்சவங்க யாராவது சொன்னாங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸில் இதுக்கு முன்னாடி நம்ம ஈவெண்ட் பண்ண கிளைண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணாங்களா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் இருந்து வந்து கூட நமக்கு வந்து கிளைண்ட்ஸ் வரலாம் இல்லைங்களா. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் ஆப்ஷன்ஸையும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள் சர்ச்லேருந்து இது இல்லாமல் அதர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துட்டு இந்த ஃபீல்டை வந்து நம்ம ரிக்வயர்டு ஃபீல்டாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ஃபார்முடைய ரெஸ்பான்சஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய இமெயில் ஐடியில் வேணும் அப்படின்னா இங்கே ரெஸ்பான்சஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ரெஸ்பான்சஸ்க்கு பக்கத்தில் ஒரு 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் நியூ ரெஸ்பான்ஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த ஃபார்மில் வர ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிங்க் டு ஷீட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபார்மில் வர டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவெண்ட் புக்கிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த ஃபார்மில் வர எல்லா ரெஸ்பான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இப்போது உங்களுக்கு சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் வியா இமெயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிங்க். ஸோ லிங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷார்ட் அண்ட் யூஆர்எல்லாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ தட் இந்த ஷார்ட் அண்ட் யூஆர்எல்லை உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணாலே போதும், இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு நியூ இன்காக்னிட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கிற அந்த ஃபார்முடைய ஷார்ட் யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். இப்போது நான் ஒரு டம்மி ரெக்கார்டு வந்து நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டம்மியாக ஒரு ஈவெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஈவெண்ட் டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளான்ட் பட்ஜெட் ஃபார் யுவர் ஃபோட்டோகிராஃபி, எனி அதர் இன்ஃபர்மேஷன் வந்து நான் நோன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து சப்மிட் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் நான் சப்மிட் பண்ண உடனே எனக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கும். ப்ளஸ் இந்த டேட்டா எல்லாமே கூகுள் ஷீட்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து போய் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த ஈவெண்ட் புக்கிங் ஃபார்ம்லேருந்து ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. ப்ளஸ் இதோடைய டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கூகுள் ஷீட்ஸில் வந்து ஆட் ஆகிடுச்சு. இந்த ஈவெண்ட் புக்கிங் ஃபார்ம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.